Namaste, Vanakkam, Salam. Welcome to Lakka Kika. East or West, Lakka Kika is the best. இன்னைக்கு யார் பெஸ்டா விளையாடுறாங்கன்னு பாத்துடலாமா? First வர போற participant Viji. இவங்க anchor and TV artist. Let's welcome Viji. ஓகே அவ்வளவுதான் டான்ஸ் ஏன் டென்ஷன் ஆகுது சோ எப்பவே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஆடுனது இல்லையா யா இருக்கு டிஜே அந்த மாதிரிலாம் பட் ஸ்டில் இந்த மாதிரி ஃபில்மி டான்ஸ் தெரியல ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ வாங்க அடுத்த வர பார்ட்டிசிபென்ட் கடம் கிஷன் இவங்க ஃபிலிம்ஸ்ல காமெடி ரோல் பண்ணிட்டு இருக்காங்க லெட்ஸ் வெல்கம் கடம் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ உங்களுக்கு யாரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்கிற ஹீரோஸ் விஜய் சூப்பர் சோ உங்களுக்கு எந்த மாதிரி ரோல்ஸ் ஆக்ட் பண்ணணும்னு இஷ்டம் காமெடி அந்த கேரக்டர் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ வாங்க அடுத்த வர போற பார்ட்டிசிபென்ட் திவ்யா இவங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க லெட்ஸ் வெல்கம் திவ்யா Thank you. ஓகே உங்களோட லைஃப் ஆம்பிஷன் என்ன லைஃப் அம்பிஷன் ஐ அம் பேசிக்கலி ஆப்டோமெட்ரிஸ்ட் நிறைய ஐகாம்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப நல்ல ஒரு ஆசை Thank you. கண்டிப்பா தீரும் Thank you, ஓகே sir. ஆல் தி பெஸ்ட் Thank you. வாங்க ஃபைனலா நமக்காக வரப்போற ஆர்டிஸ்ட்
ஆதேஷ் இவங்க கேரக்டர் ரோல்ஸ் அண்ட் வில்லன் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஆதேஷ். அடுக்கி அடுக்கி வந்து மினிக்கி மினிக்கி உடல் குலுக்கி குலுக்கி ஹாய் ஆதேஷ். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்தீங்க. மேடம் பிகினிங் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. முண்டாசு பட்டியல ஐம் டூயிங் அஸ் எ வில்லன். ஓ, டூயிங் அஸ் எ வில்லன். ஏன் அப்படி சடனா வில்லன் ஆயிட்டீங்க? அதுல ஸ்கோப் நிறைய இருக்கு, அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம், நிறைய பண்ணணும், நிறைய இந்த வேரியேஷன்ஸ் காட்டு. நிறைய வேரியேஷன்ஸ் காட்டலாம். ஆனா உங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா சீரியஸா இருக்கீங்கன்னா பயந்துருவாங்க யார் வேணாலும். நான் அப்படி அப்படி மறைச்சாலே இப்ப வில்லன். பார்த்தா இப்படி சீரியஸா பார்த்தா எதுக்கு வம்பு தள்ளி போயிடுவாங்க. எஸ் மேடம். சோ வில்லன் ரோல்ஸ் நல்லா சூட் ஆகும். டெஃபினட்டா. சோ நிறைய நல்ல ரோல்ஸ் வரணும்னு நானும் ப்ரே பண்றேன். கண்டிப்பா மேடம். ஆல் தி பெஸ்ட். யா தேங்க் யூ மேம். வாங்க. யா. சோ எல்லாரும் வந்துட்டாங்க, அவளோட எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு லக் கிடைக்குமா கிக்கு கிடைக்குமான்னு. இன்னைக்கு யார் பெஸ்டா விளையாட போறாங்களோ பாத்துடலாம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேடம். Let's start first round. Roja, the boss. So, இந்த first roundல நான் ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். Okay. ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதில் கரெக்டா இருந்தா 1000 ரூபாய், 5 கரெக்டா இருந்தா 5000. ஓகே? Okay, ma'am. ஃபர்ஸ்ட் விஜி, உங்களுக்கான கேள்வி. உலகத்துல யாருமே இல்ல, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? நல்லா தூங்குவேன். நல்லா தூங்குவ, என்ன மாதிரியே இருக்கீங்க. டைம் கிடைச்சா எப்பவுமே தூங்கலான்னு. நல்லா தூங்குவாங்க. ரைட் ஆன்சர். எனக்கு பிடிச்ச பாட்டுலாம் பாடுவேன், ஏன்னா யாருமே கேட்க முடியாதுல்ல, அதனால. சோ யாராவது இருந்தா பயந்து பாடணும், பாத்ரூம்குள்ள போய் பாத்ரூம் சிங்கர் மாதிரி. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு பாடலாம், ஆடலாம். டாப் 5ல இல்ல. ஏதாவது என்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம், லைக் நான் தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போற விஷயம் பண்ணி பார்ப்பேன். சோ யார் இல்லைன்னா நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க. ரைட் ஆன்சர். அண்ட் தென் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், யாருமே இல்லையே. ஐயோ யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா, கண்டிப்பா. தனியா இருந்தா பயம், வீட்டுல கொஞ்ச நேரத்துக்கே டென்ஷனு. யாருமே உலகத்துல இல்ல, நம்ம மட்டும்னா அவ்வளவுதான். சோ இன்னும் ஒரே ஒரு சான்ஸ். ஒன்னு ராங்கா சொல்லிட்டீங்க. இருக்கிறது எல்லாத்தையும் லைக் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுபவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இருக்கிறதெல்லாம் அவங்களுக்காக பயன்படுத்துவாங்க. ரைட் ஆன்சர். ஒன்லி ஒன் ராங் ஆன்சர். அந்த ஒன்னு யார் சொல்ல போறீங்க? ஓகே ஆதேஷ். நம்மளுக்கு வேண்டியது நல்லா சமைச்சு சாப்பிடுவோம் மேடம். டிஃபரெண்ட் டிஃபரெண்டா எல்லாம் சமைச்சு சாப்பிடுவீங்களா? டிஃபரெண்ட் டிஃபரெண்டா. ஓகே. கிஷன், கரெக்டா ஆன்சர் சொன்னதா காசு வரும். கண்டிப்பா மேம். உங்களுக்கான கேள்வி பார்க்கலாமா? ஒரு நாள் பிஎம் ஆகுற சான்ஸ் கிடைச்சா என்ன செய்வேன்? பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுவோம். பெட்ரோல் விலை கம்மி பண்ணும். ஏன் நிறைய யூஸ் பண்ணுவீங்களா பைக்கு? பாவம், அவர் நிறைய அதனால கஷ்டப்பட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட், ரோடெல்லாம் கிளீனா ரோடெல்லாம் ரிப்பேர் பண்ணிடுவீங்களா? இப்ப பார்த்தா எல்லாம் உழுந்து உழுந்து வரணும். ரோடெல்லாம் ஒரு நாள்ல போட முடியாதே, ஒரு நாள்ல பண்ற விஷயங்கள். ஒரே நாள்ல எல்லா பத்திரிகையிலும் பேஸ் வர மாதிரி பண்ணுவோம். பப்ளிசிட்டி. எல்லா பேப்பர்ல எல்லா புக்ல உங்க பேரு போட்டோ வர மாதிரி பாப்பீங்க. பப்ளிசிட்டி சூப்பர். ஒரு நாள் இருக்கிறத பல நாள் இருக்கிற மாதிரி ஆக்குவேன். ஒரு நாள் இருக்கிறது பல நாள் இருக்கிற மாதிரி ஆக்குவீங்க. ஒரு நாள் தான் நாங்க கொடுத்திருக்கோம். அந்த ஒரு நாள்ல என்ன செய்வீங்க சொல்லுங்க. ஃபைனல் சான்ஸ். நோ. திவ்யா. லஞ்சத்தை ஒழிப்பேன். நிறைய யூத் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுதான். நாங்க வந்தா லஞ்ச அந்த ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்லி. எத்தனை இன்டர்வியூல பாத்திருப்பீங்க, மறந்துட்டீங்க. இன்னும் ஒரு மெயினான விஷயம் இருக்கு விஜி.
மேபி ஆப்போசிட்டா சொல்லணும்னா எவ்வளோ என்னால் அந்த ஒரு நாள் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டு வந்துடுவேன். இது ரைட். மனசுல இருக்கிறது சொல்லுன்னா நல்ல பையன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அவ்வளவு சம்பாரிச்சிடுவேன். அதான் சூப்பரான ஆன்சர். ஆதேஷ். பகை நாடுகள்லாம் இந்த லைக் பாகிஸ்தான், சைனா, சைனாலாம் இருக்கு. ஓகே. அவங்ககிட்ட எல்லாம் பேசி சண்டை வராத அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பேன். நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொத்து சேர்த்து வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே திவ்யா, ரெடி? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? Yeah. சோ உங்களுக்கு எந்த மாதிரி கேள்வி வரும்னு பார்க்கலாம். நாம வாழறதுக்கு சில நேரத்துல என்னெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும்? தன்மானம். தன்மானம். எஸ், யூ ஆர் ரைட். சொத்து பிரச்சனை அப்படி விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே. வீட்ல உறவுக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா உறவுக்காரங்க அவங்க கூட கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எஸ், ரைட் ஆன்சர். லைக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருந்தா விட்டு கொடுக்கறது, ஃப்ரெண்டுக்காக. தியாகம். நோ வே. லாஸ்ட் சான்ஸ். குழந்தைகளுக்காக வேலைக்கு போகாம இருக்கிறது. வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனா குழந்தை குழந்தைகளுக்காக இருந்தா விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்க. ரைட் ஆன்சர். ஒன்னு ராங்கா சொல்லிட்டீங்க. அந்த ஒண்ணு கோபத்தை மேடம். என்ன? கோபத்தை விட்டு விடுங்க. கோவம் விட்டு கொடுத்துருவீங்க. கோபத்துக்கு கண்டிப்பா. பொண்டாட்டி மேல கோவம் காட்டினீங்கன்னா சாப்பாடு போட்டு மாட்டேன். கண்டிப்பா. ஓகே ஆதேஷ், உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். ரெண்டு பேர் சேர்ந்தாலே கேசிப் பேசுறது இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஏன்? அந்த பொழுது போக்குறதுக்காக. Time pass. டைம் பாஸ்க்காக. டைம் பாஸ். செகண்ட் ஒன். நம்மளுக்கு கிடைக்காததுனால காசி பேச முடியும். ஓகே, நமக்கு கிடைக்காத கிடைக்காத உங்களுக்கு பொண்ணு. கிடைச்சிருக்குங்க. Yes, ma'am. பொறாமை. காசு. ரைட் ஆன்சர். அதாவது மத்தவங்க வந்து கவர்றதுக்காக அந்த காசி பேசும். இப்போ நான் ஒரு காசி பேசிட்டேன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க கேட்பாங்க. அவங்க அதனால அவங்க அதுக்கான காசி பேசணும். மத்தவங்க கவர்றதுக்காக கவர்றதுக்காக gossip பேசுவாரு. நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு ஆன்சர். இல்ல மேம். நோ? நோ. என்ன திவ்யா? சண்டை மூட்டி விடுறதுக்காக ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டு லைக் நாரத வேலை பண்றீங்களோ? ரைட் ஆன்சர். சான்ஸ் கிஷன். ஃபைனல் சான்ஸ். நோ. விஜய். ரூமர்ஸ் கலப்பி விடுறதுக்காக. ரூமர்ஸ் அப்படி அது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகுற மாதிரி அது கரெக்டான பர்சன்ல போய் சொல்லிட்டு வந்துட்டா எல்லாருக்குமே ரீச் ஆயிடும்ல. ஓகே, பாத்தீங்களா எல்லாரும் சூப்பரா ஆன்சர் சொல்லிருக்காங்க. லக்கா வாங்கியிருக்காங்க. யார் அக்கவுண்ட்ல எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். விஜய் 6000, கிஷன் 2000, திவ்யா 6000 and ஆதேஷ் 5000. ஸோ இந்த ரவுண்ட் எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியா லக் வாங்கிட்டீங்கன்னா. ஆனா அடுத்த ரவுண்ட்ல லக் கம்மி ஆயிடுச்சுன்னா கிக் கொடுக்க போறேன். ஸோ கேர்ஃபுல்லா விளையாடணும். Let's start second round. All in all, அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. ஸோ எங்க அழகு ராஜா வருவாரு. அழகு ராணியா வருவாரா ராஜாவா வருவாரா எனக்கு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். அவர் தான் உங்களுக்கு லக்கா கொடுக்க போறாங்க. கூப்பிடலாமா? கண்டிப்பா. அழகு அழகு. Let's welcome அழகு ராஜா. ஆமா, வணக்கம் மேடம். நீ ஏன் இங்க வந்த? நான் யார் தெரியுமா? வேலைக்காரி மாதிரி தோணுது. வேலைக்காரின்னு சொல்லாதீங்க.
வீட்டு வேலை செய்பவர் அப்படின்னு டீசெண்டா சொல்லுங்க. கௌரவமா. ஆமா. வீட்டு வேலை செய்பவர். ஆமா. ஓகே. நான் தமிழ்நாடு வீட்டு வேலை செய்பவர்களோட சங்க தலைவி. என் பேரு வெண்ணிலா. இங்க ஏன் வந்தேன்? அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டுறேன். நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க. ஆமா. உங்க வீட்டுல எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்களேன், வீட்டு வேலை செய்யறதுக்கு. ஆல்ரெடி இருக்காங்களே. இருக்காங்க, என்னையும் சேர்த்துக்கோங்களேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு? இப்ப உங்களுக்கு நிறைய எம்எல்ஏ, மினிஸ்டர், சிஎம் நிறைய பேர் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆமா. அவங்க வீட்டுல எல்லாம் எனக்கு அப்படியே கொஞ்சம் சொல்லி விடுங்க. ஏன்னு கேட்டாக்க, நாளைக்கு உங்களை மாதிரி நானும் நல்ல வெல் செட்டில் ஆயிடு எம்எல்ஏ ஆயிடுவல்ல. பாருங்க, கரெக்ட் தானே? ஆசைக்கு ஒரு அளவு இருக்கா? ஏன் மேடம், நீங்க மட்டும் செம்பருத்தி படத்துல வேலைக்காரியா தானே வந்தீங்க, இன்னைக்கு எம்எல்ஏ நிக்கிறீங்களா? அது படத்துல கேரக்டர். கேரக்டர் ஓகே, இது கேரக்டர் தான். எனக்கு ரியல், இது ரியல். சரி, ரியல் ஓகே. அப்புறம் நானும் செட்டில் ஆகி எம்எல்ஏ ஆகணும்ல, எனக்கும் ஆசை இருக்குல்ல. அதுக்கு நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. இது ஜனநாயக நாடு மேடம், யார் வேணா எப்படி வேணா வரலாம். புரியுதா? சரி, உன்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஒர்க்கிங் ஸ்டைல பார்க்கணுமா? ஆமா. 1 மினிட், 8 மினிட். உங்களை இப்ப பாருங்க. என்னுடைய வேலையை பார்த்தது இல்லையா நீங்க? இல்ல. காலையில 6 மணிக்கு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போவேன் நானு. இங்க பாருங்க. ஓகே. என்ன இவ்ளோ ஃபாஸ்டா? ஆமா, அப்பதான் 10 வீட்டுல போயிட்டு வேலை செய்ய முடியும். புரியுதுங்களா? செட்டில் ஆகி எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் ஒரு 10:30 மணிக்கு எப்படின்னு என்ன ஆச்சு? பசிக்குதா? பசி டைம்ல அப்படிதான் இருக்கும். அப்போ லஞ்ச் டைம்ல? லஞ்ச் டைமுக்கு அப்புறம் பாருங்க 10 வீடு முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருப்பேன். நல்லா சாப்பிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அப்பதான் ஃபாஸ்டா வேலை செய்றீங்க. அப்படின்றீங்களா? இல்ல, இது வந்து உண்ட கலப்பு தொண்டருக்கு உண்டுன்னுவாங்கல்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு அசத்து அதனால அப்ப வந்து அடுத்தவங்க வீட்டுல பண்ணுங்க. அந்த டைம் வேற வீட்டுல பண்ணுவோம். காலைல வருவீங்களா, ஃபாஸ்டா நீட்டா பண்ணுவீங்களா? ஏன்னா நாங்க ஷூட்டிங் போனோம், இல்லன்னா மீட்டிங் போனோம். அப்ப நீங்க உஷாரா அவங்களாம் இழிச்சு வாங்களா? நான் எம்எல்ஏ இல்ல. சாரி எம்எல்ஏ இல்ல. வேலை இருக்குல்ல, சீக்கிரமா வெளிய போறேன். நானும் எம்எல்ஏ ஆகணும்ல. ஆமா. ரைட். நான் அப்ப 6 மணிக்கு வந்துடுறேன். ஓகே. இப்போ வந்து எங்களுக்கு லக்கா கொடுங்க. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. இவர்தான் எங்க அழகுராஜா. இவ்வளவு நேரம் உங்களை என்டர்டெயின் பண்ணாரு. இனிமே நீங்க தான் அவரை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். சோ அவங்களுக்கு யாரோட டான்ஸ் இல்ல பாட்டு இல்ல ஸ்கிட் எது பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லக்கு கொடுப்பாங்க. ஓகே, வாங்க விஜய்.
இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி பக்கமாக ரவுண்ட் அடிச்சுட்டே இரு. ஏன்? ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நல்ல பணக்கார பசங்களா ஃப்ரெண்ட்ஷிப் பிடி. ஏன்? நல்லா செட்டில் ஆகலாமா? இல்லைன்னு வச்சுக்க என்ன மாதிரி ஸ்வீப்பர் தான் ஆகுவேன், ஸ்லீப்பர் ஆக மாட்டேன். நல்லா ஸ்லீப்பர் ஆகணும்ல. இல்ல பரவாயில்ல, அந்த பையனுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன். ஐயோ வாழ்க்கை கொடுக்குறேன். சரி சரி வா. போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ப்ளூவா? பார்த்தா எப்படி தெரியுது? உன் பக்கத்தில் நிற்கிறான் பாரு, ஒரே தெரியா ப்ளூவா? Zero. 2000. அதாவது பணக்கார பசங்க பிடிச்சி செட்டில் ஆகும், இங்க வாங்கி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். ஐயா ஆமா, உஷாரா இருக்கு பாரு. ஓகே விஜி, இப்போ கிஷன் புலியாட்டம். அதே தானே, கொஞ்சம் டிஃபரெண்டா. நான் இருக்கேன் அந்த மூதேவி. ஷூட்டிங் போனோன்னா அங்க அடுத்தவங்க கூட லூட்டி அடிக்குது. உனக்கு என்ன அங்க வேலை? எனக்கு என்ன, உன் வீட்டுல தான் வேலை செய்யறேன் நானே. என் வீட்டுல வேலை செய்யறேன். உன்னை பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லையா? உன்னை பார்த்தது இல்லைன்னு சொல்ல வந்தேன். கடவுளுக்கு இல்லையா இல்ல பழகுண்டு இல்லையா? உன்னை பாக்குற மாதிரியா இருக்கு. ஏய் அதை நான் சொல்லணும்டா. டே ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி வாங்க. பத்து வீட்டுல தேய்க்கிறேன்டா. 10 பள்ளி இழிச்சுன்னா உழும் குத்து, புரியுதா? பார்த்ததே இல்லைன்னு சொல்ற. அவனை வா, வீட்டுக்கு வரும்போது தெரியும். 0 வாங்க. எங்க அழகு ராணி பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்றீங்க? பாட்டு பாடுறேன். பாட்டு பாடுறீங்க. ஓகே, பாட்டு போறீங்களா? நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன்.
கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். துன்பமினி இல்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை. நல்லது தீயது நாம் அறியோம், நாம் அறியோம், நாம் அறியோம். அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நல்லதை நாட்டுக தீமையை பாரதியார் பாட்டு ஒரு சங்க தலைவி ஒரு பாரதியார் பாட்டுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது? பாரதியார் பாட்டு நல்ல பாட்டு தான்மா. அது ஏமா அப்படி பாடி தூங்க வைக்கிற? பாருமா, நான் சொல்றத காதுல போட்டுக்கோ. உன் புருஷன் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு சுத்திட்டு கிடக்குறான். கிளப்பு, ரேஸு, சீட்டுன்ட்டு. நீ உஷாரா நடந்துக்கோ. கொஞ்சம் ஜுவல்ஸ் சேர்த்து வச்சுக்கோ. இடம் வாங்கி போட்டுக்கோ. உஷாரா இருக்கும். என்ன மாதிரி வீட்டு வேலைக்காரியா போறியா? இல்ல இல்ல. அதனால மனசுல வச்சுக்கமா. ஏதோ இருந்தாலும் அனுபவசாலி எங்க வீட்டுக்கார பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம்? உடனே இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லி சீட்டை கிழிக்கிறேன். சீட்டை கிழிக்கிறியா? நானும் காலேஜ்ல படிக்கிறேன். சீட்டை கிழிக்கிறேன். இல்ல நீ பார்த்த மாதிரி போட்டு விடுறவங்க இருக்கு அவங்களுக்கு நடுவுல. இது எனக்கு தெரியுமா? எல்லாரும் சங்கதான் எனக்கு தெரியுமா? இது எங்க வீட்டோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. மத்த 10 வீட்டுக்கும் போய் சொல்ல வேண்டாம். ஏமா அப்புறம் எப்படிமா என் பொழப்பு ஓடும்? வாமா. இடமா இருக்கணும் திவ்யா, இல்லன்னா புருஷன் விட்டுருவான் பாவியா. புரியுதா? ஜீரோ 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 5,000. ஒரு கால் சவரன் ஏதாவது வாங்கி போட்டுக்குமா? ஒரு ரிங் ஏதாவது வாங்கிட்டு போ. காசு வாங்கி. வாங்க ஆதேஷ். என்ன பண்ண போறீங்க? அப்பா வாசிச்சுட்டு இருப்பேன் நான். நியூஸ் வாசிட்டு இருந்தீங்களா? என்ன? எனக்கு நான் டிவில அதிகமா பாக்குறதே நியூஸ் தான். சீரியல்? ஆமா. சீரியல் கிடையாது. சீரியல் பார்க்க மாட்டேன். நியூஸ் தான் பார்ப்பேன். சூப்பர் சூப்பர். சொல்லுங்க. நான் நியூஸ் வாசிச்சு காட்டுறேன், பாக்குறீங்களா? நியூஸ் வாசிப்பீங்களா? ஆமா. வாசிங்க பாப்போம். இருங்க ஒரு நிமிஷம். என்னது? இல்ல வந்துடுறேன். பயப்படாதீங்க. இல்ல இது வந்து சும்மா கையில வச்சாதான் எனக்கு அந்த போய் வச்சு பண்ணுங்க. ஃப்ளோ வரும். புரியுதுங்களா? வணக்கம். 7வது தெரு வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒட்டடை அடிக்க சொன்னார்கள். ஒட்டடை அடித்தேன். 8 கால் பூச்சி பலியாகி விட்டது. அப்படியா? சூப்பரா இருக்கு. சொல்லுங்க. இதோட சூப்பரா இன்னொரு நியூஸ் சொல்றேன். பக்கத்து வீட்டில் வேலை செய்யும் பரிமளாவை அந்த வீட்டு ஓனர் இழுத்து கொண்டு ஓடுகையில் பொதுமக்கள் மடக்கி பிடித்து தொடப்பத்தாலே அடி அடி என்று அடித்தனர். இதுவும் சூப்பரா இருக்கு. இதோட சூப்பரா சொல்றேன் பாருங்க. பொதுக்கூட்டத்தில் பேசிய தலைவரை அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரி
சம்பள பாக்கி தராதனால் பினாயிலை ஊற்றி ஊற்றி அடித்தார். இது சரியில்லை. சரி இல்லையா? இது சரியில்லை. ஏன் நீங்க அரசியல்வாதியா? எங்க வீட்டுல வேலைக்காரி இருக்குல்ல, அப்படியா? இந்த மாதிரி வேலைக்காரி இருந்தா சம்பளத்தை கேட்டா கொடுத்துருங்க. அவன் கொடுக்கறனாலதான் பொது மேடையில வச்சு அடிச்சான். சரி சரி கொடுத்துறேன். சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி வாங்க போலாம். நல்லாதான் போடும். நல்லதா போட்டுமா? நல்லா உருட்டுங்க. சரி சரி. இந்த பாரு, ஆ. லுக்கு விட்டாங்க பாரு, இல்ல இல்ல. உள்ள இருக்கிற மஞ்சாசூரி வெளில வந்துரும். புரியுதா? அது 0 0 0 ஹார்ட் கேக்குது. 6,000. எல்லாம் லக்கா வாங்கிட்டீங்க. ஸோ இப்போ யார்கிட்ட லீஸ்ட் லக் இருக்குன்னு பார்க்கலாம். விஜி 8,000, கிஷன் 5,000, திவ்யா 11,000 and ஆதேஷ் 11,000. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கரெக்டாக ஸ்கோர் பண்ணாதனால கிஷன் 5,000 லீஸ்டா இருக்கீங்க. ஸோ உங்களை எலிமினேட் பண்றோம். வெளியே போய் ஜாலியா இருக்கலாம்னு நினைக்காதீங்க, இங்கேயே உட்காருங்க, இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. அன்பினில் வாழும் உள்ளம் இது. ஒன்னும் கவலைப்படாத கிஷன், எனக்கு தெரிஞ்ச வீட்டுல ரெக்கமெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு வீட்டுல வீட்டு வேலை வாங்கிட்டேன். போதுமா? நல்ல வேலை. ஒழுங்கா விளையாடுறவங்கள வெளியே கூப்பிட்டுட்டு வேலை வாங்கி கொடுப்பீங்களா? பாவம், அவர் கதை முடிகிற நேரம் பாட்டு போட்டாங்களே. சமூக சேவர் அவரு. ஓகே, சோ அடுத்த ரவுண்ட் யாருக்கு லக் யாருக்கு கிக்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் ஸ்டார்ட் தேர்ட் ரவுண்ட். வை ராஜா வை. இந்த வை ராஜா வைல ஒருத்தர் மேல ஒருத்தர் பெட் வைக்கணும். சோ நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சாதான் நீங்க பெட் கட்டின காசு உங்களுக்கு வரும், இல்லைன்னா உங்க காசு அவங்களுக்கு போயிடும். ஓகே? Three. 3,000. வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கான கேம் பிளேட் கரகம். ஸோ இந்த ரிங் தலையில வச்சுக்கிட்டு அது மேல பிளேட் வைக்கணும், அதுக்கு மேல டைஸ் வைக்கணும். இது எல்லாம் சேர்த்து தலையில வச்சுக்கிட்டு இது கீழே விழாம 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு 2 ரவுண்ட்ஸ் போட்டா போதும். ரெடி? Your time starts now. This is the French style. French style. Kicking on. Kicking on. Kicking on. Kicking on. Nice. Kicking on. Kicking on. Nice. Kicking on. Kicking on. Nice. பேலன்ஸ் இல்ல, இதுக்கு பேலன்ஸ் இல்ல, உங்களுக்கு பேலன்ஸ் இல்ல, ஸ்கிட் ஆயிட்டீங்க. கொடுத்துருங்க 3,000. லக்கி. வாங்க. யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு பேர்? விஜி 3,000. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கான கேம் பால் கேட்ச்.
டிஃப்ரெண்ட் குழந்தை விளையாடுற கேம் நானும் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு பால் இருக்கு, 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல இந்த பால் கீழே விடாம கேட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, கூலா ஆடினா ஜெயிக்கலாம். Your time starts now. So 1000 கட்டிருந்தா கேம்ல இருந்திருப்பீங்க. இப்போ டென்ஷன்ல இருக்கீங்க. 3000 கொடுத்துருங்க. ஆதேஷ், இப்போ நீங்க யார் மேல பெட் கட்டுறீங்க? ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களா தெரியல. அதுதான் இப்போ டிபெண்ட் பண்ணிருக்கு. 2 பேர்ல யார் எலிமினேட் ஆகுறது. வாங்க. யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? டிட் ஃபார் டேட் விஜய். எவ்வளோ? 3000. 3. யா கம்மியா இருக்கே. இது எல்லாம் ஒரு முடிவோட வந்திருக்கீங்க. அதுக்கு மேல கட்ட முடியாது மேடம். சரி, உங்களுக்கான கேம் குறிப்பாத்தி எரி. வெரி சிம்பிள். குறிப்பாத்தி எரிக்கணும். இந்த ஆரோஸ் இருக்குல்ல, இந்த போர்டுல இந்த ரிங்குக்குள்ள இந்த பிளாக்ல எங்க வேணாலும் அடிக்கலாம். Okay. 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள 3 ஆரோஸ் அதுக்குள்ள இருக்கணும். ரெடி? ஓகே ஓகே. அண்ணே வாங்க. யா Your time starts now. ரெண்டு பேரும் விட்டாலும் நீங்க விடவே இல்லை. வாங்கிடுங்க 3000. இப்போ யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். விஜய் 5000, திவ்யா 8000, ஆதேஷ் 17000. ஸோ ஆதேஷ் ஜெயிக்கணும்னு திவ்யா, தோக்கணும்னு விஜய் ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க. ஆனா திவ்யா உங்களோட ப்ரேயர் தான் பலிச்சிச்சு. ஸோ லீஸ்டா இருக்கிறதுனால வந்தாங்க உட்காந்து. ஸோ நீங்க ஃபைனல் வந்துட்டீங்க. இது வின்னர் டிசைட் பண்ண போற ரவுண்ட். உங்க 2 பேருக்குள்ள யாருக்கு சூப்பர் லக் இருக்குன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா, ராணி. திவ்யா கிட்ட இருக்கு 8000 அண்ட் ஆதேஷ் கிட்ட இருக்கு 17000. ஹையஸ்டா இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். மேட்சிங். சூப்பர், தேங்க்யூ மேம். ஸோ இது நானா கொடுத்த கிஃப்ட். வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா இதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நினைச்சா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க ராஜா இருக்காங்க, அங்க ராணி. ஸோ இதோட அங்க பெட்டர் லக் இருக்குன்னு நினைச்சு இது எனக்கு கொடுத்து அது வாங்கிக்கலாம். இல்ல நீங்க கொடுக்கறது பெட்டர் மேம். சரி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்னு ராஜா, ஒன்னு ராணி. எது வேணும்? ராணி. ஏன் வீட்டுல ராஜா இருக்காரா? So, ராணி வேணுமா? ராஜா யாருக்கும் வேண்டாமா, பாவம். சரி, ராஜா எனக்கு தான். ராஜா கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது எனக்கு தான். கண்டிப்பா. ராஜா, ஜீ பூம்ப ஓபன். அது உங்களுக்கு இல்ல, எனக்கு தான். அந்த 50,000 டான்ஸ் ஆடுறீங்க. சோ அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா மேடம், ஷூரா பா. ராணி கிட்ட எவ்வளவு இருக்கு பார்க்கிறதுக்கு முன்னாடி பொம்மை கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஷூர் மேடம்.
என்ன வரும்னு பார்க்கலாம். ராணி லக்கா 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 ஓபன். என்ன நினைச்சது ஒண்ணு இல்ல, நடந்தது நீங்க கொடுத்தது ஒண்ணு. கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைச்சேன். நினைச்சீங்களா? ஆனா நிறைய வருது, நான் வச்சுப்பேன் இல்ல. சோ எங்க ஆதேஷ் என்ன இவ்வளவு நேரம் லக் சூப்பரா இருந்துச்சு, இப்ப ஏன் குறைஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேடம், என்ன சூப்பர் லக் உங்களுக்காக எதிர்பார்க்குது. ஏன்னா கேம் இன்னும் முடியல, Okay. இப்பதான் ஆரம்பிக்க போது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல ரெட் வந்தா கிக், கிரீன் வந்தா லக். ஆதேஷ் கிட்ட இருக்கு 22,000 அண்ட் திவ்யா கிட்ட இருக்கு 48,000. இந்த ரவுண்ட்ல லீஸ்டா இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். Okay. 2 சான்ஸ் உங்களுக்கு தான் வந்தது, அப்ப ஹையஸ்ட் இப்ப லீஸ்ட். எஸ். சரி, இதுதான் ஃபைனல் சான்ஸ். கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. உங்க லக் நல்லா இருக்கணும்னா இந்த ஸ்பின்னர் சுத்தும் போது கிரீன் வந்து நிக்கணும். அப்பதான் அந்த 48,000 உங்க சொந்தமாகும். எஸ். வாங்க. ரெட் கிரீன் கிரீன் தான் வரும். அட பாவி, நீ எந்த கட்சி? அவங்க ஜெயிச்சவங்க ஆடுறாங்க, நீ ஏன் அந்த பக்கத்துல இருந்து ஆடுற? பரவாயில்ல மேம், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, யார் அப்ப ஜெயிச்சா இவங்க ஜெயிக்க வேண்டாமா? அந்த சைடு இருந்து இந்த சைடு ஆடக்கூடாது, இந்த சைடு இருந்து இந்த சைடு தான் ஆடும். சோ நீ சுத்து, உன் கஷ்டம் உங்ககிட்ட இருக்கணும்னா இந்த கிரீன் வரணும். கடவுளை ப்ரே பண்ணிட்டு சுத்து. திவ்யா! So, அந்த சக்சஸ்ங்கிறது என்ன சந்தோஷம், ஒரு ஆட்டம் கொடுக்குதுன்னு எல்லாருக்கும் அப்படி கொடுத்து ஆட வச்சுட்டு அப்படி போயிடும். மேம் இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டேன். பண்ணே ஆகணும், ஏன்னா இப்போ அவங்க தான் வின்னர். ஸோ ஆதேஷ் 22,000 உங்க சொந்தம். அண்ட் இந்த எபிசோட் வின்னர் திவ்யா வித் 48,000. கங்க்ராட்ஸ். ஸோ ஹாப்பி. கையால நீங்க விட்டுட்டீங்க, ஆனா ஆதேஷ் உங்களை ஃபைனல் கொண்டு வந்து அந்த லக்கையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஆதேஷ். So, இதான் லக்கா கிக். எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நான் சூப்பரா என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்மைலிங். பாய் பாய்.